இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி வாழணும்னு நான் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை வரத்தான் செய்யும், சாகிற வரைக்கும் வரும். ஏன்னா அதுக்கு பேர் பிரச்சனை இல்லை, புரிதல் இல்லாதனால அதுக்கு பேர் பிரச்சனை. எனக்கும் தான் பிரச்சனை வருது, எனக்கும் தான் பஞ்சாயத்து வருது. ஆனால் நான் எல்லாத்துலேயும் தப்பிச்சு வந்துக்கிட்டே இருக்கேன். ஏன் நான் கடவுளோட குழந்தையா? அப்போ நான் கடவுளோட குழந்தை, நீங்கள் என்ன சாத்தானோட குழந்தையா? நீங்கள் எல்லாரும் இங்கே கடவுளோட குழந்தை தான். ஏன் எனக்கு சொல்யூஷன் பின்னாடியே வந்துடுது அப்படின்னா, எனக்கு பிரச்சனை வரும்போது அதை நான் பிரச்சனையா பார்க்கல, அதை நான் சேலஞ்சா பார்க்குறேன். என்னவா பார்க்குறேன்? நீங்கள் பிரச்சனையா பார்க்குறீங்க, வலிக்குது. நான் என்னவா பார்க்குறேன்? சேலஞ்சுனா என்ன? அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்பேன். எப்படி பார்ப்பேன்? எப்படி இந்த சேலஞ்சை நான் எப்படி சால்வ் பண்றது? அப்ப எனக்கு ரூட் கிடைக்குமா கிடைக்காதா? ஏன் என்னுடைய மனம் இந்த சேலஞ்சுக்கு உண்டான பதிலை தேடுகிறது. பதிலை தேடும்போது மனமே குருவாக இருந்த செயல்பட்டு அந்த பதிலை மனசே தான் கொடுக்குது, இறைவன் கொடுக்கல. உள்ளதான் இருக்கிறான் இறைவன், வெளியே இல்லை. நீங்க என்னவா பாக்குறீங்க? ஐயோ பிரச்சனை, ஐயோ பிரச்சனை, ஐயோ பிரச்சனை. இந்த மைண்ட் நம்ப ஆரம்பிச்சிருது. என்ன பண்ண ஆரம்பிக்குது? நம்ப ஆரம்பிச்சோன்னே அப்ப பிரச்சனை தான் போல, பிரச்சனை தான் போல, பிரச்சனை தான் போல, பிரச்சனை தான் போலன்னு சிக்கிக்கிறீங்க உள்ள. பிரச்சனையா நம்புனீங்கன்னா பிரச்சனை தான், சேலஞ்சா பார்த்து எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நம்புனீங்கன்னா இது நம்பி இதுக்கு இந்த மனசு அப்படின்ற இந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கணும். என்னன்னு சொல்லி புரிய வைக்கணும்னா, உனக்குள்ளதான் எல்லாம் இருக்கு, எல்லா பதிலும் உனக்குள்ளதான் இருக்கு, எல்லா பிரச்சனைக்கு சொல்யூஷன் உனக்குள்ளதான் இருக்கு. அப்ப நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணணும் இந்த மனசுக்கு அப்படின்னா, நீ தாண்டா எல்லா கேள்விகளுக்கு நீ தாண்டா சாவின்றதை உனக்கு புரிய வைக்கணும். இப்ப இவ்வளவு தூரம் பேசுறேன், எனக்கு யார் இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்தா? போன கிளாஸ் எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்க? கை தூக்குனீங்களா? போன கிளாஸ்ல பேசினேன், ஏதாவது இந்த கிளாஸ்ல பேசுறேன்னா நான்? நீங்க மறுபடியும் இன்னும் 100 கிளாஸ் வந்தீங்கன்னா புதுசு புதுசா பேசுவேன் நான். ஆனா மேட்ரு ஒண்ணுதான், என்ன எதுவும் வெளியில்லை, எல்லாம் உள்ளதா இருக்கு. டிசைனா பேசுவேன், கலரா பேசுவேன். நீங்க பிரச்சனை, ஐயோ பொண்டாட்டி பிரச்சனை தம்பி, ஐயோ கடன் பிரச்சனை தம்பி, எனக்கு சாப்பாடு பிரச்சனை தம்பி, அது பிரச்சனை தம்பி, இது பிரச்சனை தம்பி. டிசைனா கலரா தான் வேற இருக்கு. மேட்ரு ஒண்ணுதான், என்ன இதுக்குண்டான சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மனமே அதற்குண்டான பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் மாபெரும் ரகசியம். ஏன்னா உண்மையான செல்வம் என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அல்லது ஞானம், அதுதான் உண்மையான சொல்யூஷன். இப்போ நான் என்ன கேட்கிறேன், தங்க கட்டியை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், அது பொக்கிஷமா இல்லையா? அறிவுல பேசுங்க, இப்ப டக்குன்னு ஞானி மாதிரி பேசாதீங்க. இப்போ ஒரு தங்க கட்டியை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், அது பொக்கிஷமா இல்லையா? சரி, தங்கம்னா என்னன்னே தெரியலன்னு வச்சுப்போம் உங்களுக்கு, இப்ப அது பொக்கிஷமா? அப்ப தங்கம் பொக்கிஷமா, தங்கத்தை பற்றிய ஞானம் பொக்கிஷமா? அப்புறம் இப்போ உங்ககிட்ட நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு 100 மில்லியன் மலேசியன் ரிங்கெட்ஸ் பணம் கொடுத்துட்றேன். பணம்னா உங்களுக்கு என்னன்னே தெரியல, இப்ப இது பொக்கிஷமா? அப்ப கலர் பேப்பர் தானுங்க அது. அப்ப அந்த கலர் பேப்பருக்கு வேல்யூ கொடுக்கிறது எது? சோ கால்ட் இன்டெலிஜென்ஸ். அப்ப ஞானம் தானே உண்மையான செல்வம். இதனாலதான் சொல்லலாம் செல்வத்துள் செல்வம் செவிச் செல்வம்னா என்ன? கண்டதை பேசுறது, காசிப்ஸ் பேசுறதா? ஞான செல்வம், செல்வத்துள் செல்வம் செவிச் செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்றான். அதான் தலைன்றான். ஏன்? அது இல்லைன்னா இதெல்லாம் வேல்யூ இல்லைங்கிறான். தலை போயிடுச்சுன்னா முண்டம் செயல்படுமா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனை கலரா இருக்கு, டிசைனா இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் பதில் உங்களுக்குள்ளதான் இருக்கு. அது என்ன பண்ணுனா, மனசை நீங்க நம்பும் போது, கொஞ்சம் பொறுமையா செயல்படும் போது, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றதுக்கு உண்டான சொல்யூஷனை அதுவே கொடுக்கும். அது எப்படி தம்பி? பண பிரச்சனைக்கு எப்படி தம்பி அது கொடுக்கும்? பண பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கும். எப்படி? கட்டுக்கட்டா நோட் அடிக்கிறதுக்கா? இப்போ உங்களுக்கு ஒரு 1 மில்லியன் இப்போ பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா உங்க ரூட்டு படியா உங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு இப்போ பணம் தான் பிரச்சனை. பணத்தை தாண்டி மனசுக்கெல்லாம் போறதே இல்லை. இருந்தாலும் உங்க பிரச்சனை படியே வரனே. ஒரு 1 மில்லியன் ருபீஸ் இல்ல 1 மில்லியன் ரிங்கெட்ஸ் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இந்த 1 மில்லியனுக்கு ஈக்குவலான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை முடியுமா முடியாதா? நீங்க பிரஷர், டென்ஷன், கவலையில் இருக்கிறதுனால அதுக்கு உண்டான சொல்யூஷன் உங்களுக்கு தெரியல. மனம் பக்குவப்படும் போது, அமைதி நிலைக்கு போகும்போது என்ன ஆகுனா, உள்ளுக்குள்ள இருந்து தானாகவே அது பிறக்கும், சொல்யூஷன் பிறக்கும் போது அதான் டக்குன்னு அந்த ஒரு ஸ்பார்க் தட்டும் உங்களுக்கு. அந்த ஸ்பார்க் கரெக்டா செயல்படும். அது எப்ப செயல்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் அமைதி பெறும்போது மட்டும்தான் அது செயல்படும். அது வரைக்கும் செயல்படாது.
இதனாலதான் இத்தனை பேர் இத்தனை பிரச்சனை இருக்கு. பொண்டாட்டி பிரச்சனையா, மனம் அமைதியாக வேண்டும். புருஷன் பிரச்சனையா, மனம் அமைதியாக வேண்டும். பண பிரச்சனையா, மனம் அமைதியாக வேண்டும். உடல் பிரச்சனையா, மனம் அமைதியாக வேண்டும். எந்த பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் தான். என்ன? மனம். என்னங்க உண்மையாவே அமைதியாயிட்டீங்களா நீங்க? பதில சொல்லுங்க கிளாஸ் முடிகிற வரைக்கும். அது மனம். ஏன் மனம் அமைதியாக வேண்டும்? சரியான முடிவெடுக்க, பதில்கள் தானாகவே உள்ளுக்குள் இருந்து கிளம்ப, அனைத்திற்கும் எது ஆதாரம்? மனம். மனம் அமைதி பெற அமைதி பெற அமைதி பெற அமைதி பெற அனைத்தும் உள்ளுக்குள் இருந்து தானாக மலரும். கோயிலுக்கு தானே அனுப்பிட்டு இருக்காங்க இன்னும் உங்களை. எவனுக்கு வந்து உனக்குள்ளேயே எல்லாம் இருக்குன்னு எவன் சொல்லித்தரான்? அப்போ கோயிலுக்கு போகிறது தப்பா? நானும் தான் போவேன். எதுக்கு? சும்மா டைம் பாஸ்க்கு போகணும். அங்கெல்லாம் ஜாலியாக போய் அந்த சிற்பங்களை ரசித்து உட்காந்து அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷனை சாப்பிட்றதுக்கு போகணும். அங்கே கடவுள் இருக்குன்னெலாம் போகக்கூடாது. ஏன்? கோயிலுக்கு போகும்போது அப்போ என்ன தம்பி நடக்குது? ஆல்ரெடி அமைதியான சூழல், அந்த வைப்ரேஷன் அங்கே இருக்கும். அப்புறம் என்ன? மந்திரம் ஏதோ ஒன்று சொல்லி 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 அந்த இடத்த இன்னும் கிளென்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் என்ன? அந்த இடத்த கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கும்போது ஒரு சில நல்ல ஆற்றல்கள் அந்த இடத்துல பிரவேசம் பண்ணும். அப்புறம் என்ன? அந்த இடத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் அமைதியாயிருது. மனம் அமைதியாகும் போது என்ன ஆகுது? கடவுள்கிட்ட போய் வேண்டுறீங்க. என்னத்தை போய் வேண்டுறீங்க? ஒன்றும் வேண்டலை. மனம் அமைதி பெறும்போது உள்ளே போனோடனே மனசு அமைதியாகுதா இல்லையா? கோயிலுக்குள்ளேயோ மாஸ்க்குள்ளேயோ சர்ச்சுக்குள்ளே போகும்போது ஆகுதா இல்லையா? மனம் அமைதி பெறுது. மனம் அமைதி பெறும்போது என்ன ஆகுறீங்க? கோயிலுக்குள்ளே போகிறீங்க. கோயிலுக்குள்ளே போய் மனம் அமைதியாகும் போது வேண்டுறீங்களா? உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கல் கொடுக்கல. மனம் அமைதியானதனால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய உங்களது ஆன்மாவே பதிலாக அமைகிறது. மனம் அமைதி பெற்று ஒருநிலைப்படுத்தும் போது எது கேட்டாலும் அப்படியே நடக்கும். இதுதான் மாபெரும் ரகசியம். இப்போ கோயில் மாஸ்க்கு சர்ச்சுக்கெல்லாம் என்ன வேலை? ஒரே வேலை தான். என்ன? மனசை அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு இடம் வேணும். இது வீட்டில் இருந்துட்டு பண்ண முடியாதா? வீட்டில் இருந்துட்டு பண்ண முடியும். ஆனால் ஆல்ரெடி வைப்ரேஷன், கெட்ட கெட்ட வைப்ரேஷனாக வீட்டுக்குள்ளே இருக்குது. பொண்டாட்டி பிரச்சனை, புள்ள பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. அதுக்கு நார்மலாக உட்காந்து மனம் அமைதிப்படுத்துறத விட ஒரு 1000 மடங்கு அதிகமாக உழைக்கணும் வீட்டில் உட்காந்து மனசை அமைதிப்படுத்துறதுக்கு. அதனால தான் அடிக்கடி ஓடிடுறது கோவிலுக்கோ, நல்ல வைப்ரேஷன் இருக்கிற இடத்துக்கோ, இமயமலைக்கோ, அங்கேயோ இங்கேயோ ஓடுறதுக்கு காரணம் என்ன? சீக்கிரம் மைண்டு ஃபோக்கஸ் ஆயிரும். அங்கே இருக்கக்கூடிய வெளிப்புற சூழல் சப்போர்ட் பண்ணுது. என்ன பண்ணுது? ஆக மொத்தம் மேட்ரு எங்கே இருக்குது? வெளியே இருக்கா? எங்கே இருக்கு? உள்ளதான் இருக்கு. எதுவுமே வெளியே கிடையாது. வெளியே சரியாகணும்னா உள்ள சரியாகணும். உள்ள சரியாகாம வெளியே சரி ஆகாது. புரிகிறதா? புரியவில்லையா? இந்த மனதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். மனம் என்ன சொல்லுது? காசு வேணும்னு ஆசைப்படுது. மதங்கள் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் வேற. ஆனால் மத போதர்கள் நிறைய பேர் சுயநலத்தன்மையில் இருக்கிறதுனால மதம் ஆரம்பித்த நோக்கத்தையே மாற்றிவிட்டார்கள். இறைவன் மேல நம்பிக்கை இல்லாம பணம் தான் வாழ்க்கையை நடத்துதுன்னு ஃபுல்லா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லி கொடுக்குறவங்க பூரா இறைய 100% நம்பினா தானே இறை சப்போர்ட் பண்ணும். பணத்தை நம்பினா பணம் தானே சப்போர்ட் பண்ணும். அப்ப பணத்தை நம்பினா என்ன ஆகும்? பணத்தின் மூலியமாக நோக்கம் போகும், பணத்தை சம்பாதிக்க எண்ணம் போகும், பணமே பொழப்பா போகும். ஒரு கட்டத்துக்கு மேல மனிதனையும் செத்து விடும், மருந்து விடும். புரிகிறதா? புரியவில்லையா? அப்ப பணத்தை பிரதானமாக வைத்து போகும்போது மூச்சு மாறும், லுக்கு மாறும், ஸ்பீச் மாறும், எல்லாம் மாறும். அன்பை அடிப்படையாக வைத்து போகும்போது இந்த உயிரை எதை சொல்லி லிபரேட் பண்ணலான்றதுலயே தான். லிபரேட்னா என்ன? விடுதலை அடைய வைக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்தால் அந்த பிரச்சனையை என்னால் சரி பண்ணவே முடியலன்னா கூட ஒன்றும் இல்லைப்பா, சரியாயிரும் போப்பா, ஒன்றும் இல்லைப்பா பார்த்துக்கலாம்ப்பானா அது எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அதே இன்னைக்கு பண்ண மாட்டாங்க எவனுமே. இந்த உலகத்திற்கு சக்சஸ்ஃபுல்லான பர்சன்ஸ் போதும். நிறைய சக்சஸ்ஃபுல்லான பர்சன் இருக்கான். கோடீஸ்வரனுங்க போதும். எவன் கோடீஸ்வரன்? இயற்கை ஒருத்தன் தான் கோடீஸ்வரன். இயற்கை கிட்ட இருந்து புடுங்கி பத்திரமா இது என்னோடதுன்னு பட்டா போட்டு வச்சிருக்கிற பேர் கோடீஸ்வரனா? இயற்கை ஒருவனை தவிர இங்கே யாருமே கோடீஸ்வரன் கிடையாது. அப்போ இயற்கை கிட்ட இருந்து புடுங்கி 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 நான் வாழ்ற வரைக்கும் 10 தலைமுறையை தாண்டி எனக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு சேர்த்து வச்சவன் எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும்? வாய்ப்பு இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தனும் இந்த மனநிலையில் இருக்கணும். நடக்கிற காரியமா இது? எங்க பிரச்சனை பாருங்க. இப்போ என்ன பண்ணணும்? கட் அண்ட் ரைட்டா, தெளிவா, பக்காவா. சிங்கப்பூருக்கு எப்படி இவ்வளோ சூப்பர் சிட்டியாக மாறிச்சு? லீ குவான் யூன்ற ஒரு மிக சிறந்த ஆட்சியாளன் கிடைச்சதுனால
கட்டுக்கோப்பா அந்த அரசாங்கம் நடக்குது. சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் விட்டுருங்க, எந்த நாட்டிலேயே அது இருக்கும். பட் தி பெஸ்ட் கண்ட்ரின்னு பேர் எடுத்திருக்கா இல்லையா? ஏன்? ஆட்சியாளன் சரியாக இருந்தான். அப்போ இந்த உண்மையை, இந்த ஆன்மஞான ரகசியத்தை உணர்ந்த தெரிந்த எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல கருதக்கூடிய ஒரு ஆட்சியாளன் மெயினான பொசிஷன்ல இருந்தா தான் அப்படிப்பட்ட சட்டத்தை போடுவான், அப்படிப்பட்ட புத்தகங்கள் கல்வியா கொடுப்பான், அந்த கல்வி ஞானமாக போகும். சின்ன வயசுல இருந்தே இதை சொல்லி பழக்கணும். நீங்கெல்லாம் களிமண் மாதிரி, நீங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளு, இன்க்ளூடிங் மீ, நான் என்னையும் சேர்த்துக்கிறேன். நம்மெல்லாம் எப்படிப்பட்ட ஆளு? எப்படி செதுக்கிறோமோ எப்படி செய்யறோமோ அப்படித்தான் வருவீங்க. சின்ன வயசுல இருந்தே பணம் 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 வளர்த்ததுனால பதிஞ்சிருச்சு. இப்ப அப்படித்தான் செயல்படும் உங்க சாஃப்ட்வேர். சின்ன வயசுல இருந்தே குணம் 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 சொல்லியிருந்தீங்கன்னா மாறி இருப்பீங்க. மாறலன்னா 2 அடி அடிச்சு 2 மிதி மிதிச்சிருந்தா மாறுவீங்களா மாட்டீங்களா? இன்னைக்கு கையை வைக்கணும்னு போனாவே கேஸ் போட்டுறீங்களே. இப்ப சொல்லுங்க, கோடி ரூபாய் பணமோ கோடி கோடியா சொத்தோ இல்ல மற்ற விஷயங்களோ உண்மையாகவே நமக்கு ப்ராப்பர்ட்டியா, அது சொத்தா? இருந்தாலும் அதெல்லாம் விட்டுருங்கன்னு நான் சொல்ல, அதெல்லாம் சம்பாரிச்சுக்கோங்க, வேற வழி இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் நம்ம சம்பாரிச்சு தான் ஆகணும். அதெல்லாம் இல்லைன்னா அடுத்த கட்டம் போக முடியாது. படிங்க, டிகிரி வாங்குங்க, ஆனால் இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்ற தன்மையிலேயே இதெல்லாம் செய்யணும். இன்னைக்கு நானும் தான் இப்போ பணம் அவசியம் இல்லைன்னு சொன்னாலும் எனது ஃபவுண்டேஷனுக்கும் அன்னதானத்துக்கு பணம் தேவைப்படுகிறது. எல்லா உயிர்களுக்கும் சாப்பாடு போகணுன்ற தன்மையில் நான் வந்திருக்கேன். அதுக்குண்டான வேலையை நான் செய்து தான் ஆகணும். எஸ் ஆர் நோ? இதுபோல உங்களது தேவைகளுக்கு உண்டான விஷயத்தை நீங்க அவங்க செஞ்சுதான் ஆகணும். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கணும், என்ன? இது எதுவும் நம்மளை கரை கொண்டு போய் சேர்க்காது. இந்த தன்மையோடவே எல்லா வேலையும் பார்க்கணும். புரியுதா புரியலையா? சரி, இப்ப என்ன என்னதான்ப்பா பண்ண சொல்ற நீ? உங்க எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் என்கிட்ட இல்லை. நான் பார்த்துட்டேன், எல்லா சொல்யூஷனும் எனக்குள்ள பார்த்துட்டேன். அதனால எந்தவித ஒளிவு மறைவுமின்றி அப்படியே ரகசியத்தை சொல்லித்தரேன், பிடிச்சிக்கங்க இருக்கமா. மறுபடியும் மறுபடியும் வெளியில எதையும் தேடி சுத்தாதீங்க. மறுபடியும் இந்த கிளாஸை விட்டு வெளியில போனா உலகம் பெருசா தெரியும், பப்பு பெருசா தெரியும், பெண்கள் பெருசா தெரிவாங்க, ஆண்கள் பெருசா தெரிவாங்க, உடல் சுகம் பெருசா தெரியும், எல்லாம் பெருசா தெரியும். இதெல்லாம் மறந்து, ஏன்னா உலகம் அவ்வளவு பெருசா இருக்கு. நான் சொல்றேன், உலகத்துக்கு முன்னாடி என்னைய கொண்டு போய் நிறுத்துறீங்கன்னா உலகம் பெருசா தெரியுமா, நான் பெருசா தெரியும்னா? அப்ப எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்? மறந்துடுவீங்க தானே? எஸ் ஆர் நோ? இப்ப என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா, உலகம் ரொம்ப பெருசா தெரியும், மாட்டிப்பீங்க. மறுபடியும் டேஸ்டான பொருட்கள் வேணும்னு ஓடுவீங்க, அழகான கணவன் வரணும்னு வேண்டுவீங்க, அழகான மனைவி வரணும்னு வேண்டுவீங்க. ப்ரூஸ்லி படம் பார்க்குற மாதிரி தான். படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் நம்மளும் அப்படி அடிக்கணும், இப்படி அடிக்கணும், இப்படி ஜம்ப் பண்ணணும், அப்படி ஜம்ப் பண்ணணும்னு தெரியும். படம் முடிஞ்சு தூங்கி எந்திரிச்சோன்னே ப்ரூஸ்லியும் மறந்துடுவார், கத்தாசும் மறந்துடும், கராத்தேவும் மறந்துடும். வழக்கம் போல் நம்ம பொழப்ப பார்ப்போன்னு ஓட ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ உலகத்தை உணரணும்னாவே மனசுன்ற ஒன்று தேவைப்படுது. எஸ் ஆர் நோ? உடல் இருந்தாலும் உயிர் இருந்தாலும் மனம் என்ற ஒன்று இல்லை என்றால் உலகத்தினால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எஸ் ஆர் நோ? இப்போ நம்ம வேலை என்ன? எப்போ மனம் தேவையோ ஆன் பண்ணணும், எப்போ மனம் தேவையில்லையோ ஆஃப் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வேணும். ஒரே சொல்யூஷன் என்னன்னா, இறைவன் தான் சொல்யூஷன். இதை முதல்ல மறக்கக்கூடாது. இறைவன் எப்போ உங்களுக்குள்ள இறங்குவாரு அப்படின்னா, எப்போ இறைவன் பேரையே சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ, நல்லா புரிஞ்சுக்கங்க, எதை பேசுறீங்களோ அதாவே மாறுறீங்க. இவ்வளவுதான் ரகசியம். கஷ்டம் 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 பேசிங்கன்னா கஷ்டம் கஷ்டம்னே மாறுவீங்க. பணம் 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 பேசிட்டு இருந்தீங்கன்னா பணம் பணம்னே மாறுவீங்க. புகழ் 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 புகழ்னு பேசிட்டீங்கன்னா புகழ் 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 புகழ்னே மாறுவீங்க. இறைவன் 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 பேசுறீங்கன்னா இறைவனாவே மாறிடுவீங்க. நீ இறைவனா மாறணுமா, மற்ற மேட்டரா மாறணுமா? படைத்த பொருள்களாக மாற வேண்டுமா, படைப்பாளியாகவே மாற வேண்டுமா? நம்ம படைப்பாளி தான். கேமே என்ன அப்படின்னா, இத்தனை பொருளையும் முன்னாடி கொட்டி வச்சிருக்கான். இப்ப உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். எதை போய் இந்த புல்ல தோடுதுன்னு பாக்குறேன் நான், உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். பூரா பேரும் போய் லாக் ஆகுறீங்க. ஒருத்தன் போய் தங்கத்தை தொடுறீங்க, இன்னொருத்தன் வைரத்தை தொடுறீங்க, இன்னொருத்தர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை தொடுறீங்க. இது எதுவுமே ட்ரை பண்றதுல தப்பு இல்லை. ட்ரை பண்ணிட்டு வெளியே வந்துடணும்.
எல்லாம் தொட்டு பார்த்துட்டு இது எதுவுமே நிரந்தரம் இல்லைன்ற தன்மையோட வெளியே வந்து விட வேண்டும். நீங்க எங்க போய் சிக்கிக்கிறீங்க? இதெல்லாம் உண்மைதான் 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 அங்கேயே சிக்கி தவிக்கிறீங்க. இப்ப இறைவன் என்ன பார்க்கிறாரு? ஏன்டா அதை மொத்தத்தையும் கொடுத்ததே நான் தான், எவனா இணைய வேணும்னு கேட்குறீங்களாடான்னு கேட்குறாரு. ஏன் இந்த புரோகிராமே என்ன அப்படின்னா, நீங்கள் அவனாக மாறிவிட்டீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுது. அற்ப சுகத்துக்கு ஆசைப்பட்டு அது போதும் இது போதும் நிற்கிறதுனால நீங்கள் சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கிறீர்கள். புரிகிறதா புரியவில்லையா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்? சொல்யூஷனுக்கு ஏங்கணும். சொல்யூஷனுக்கு எல்லா விதமான சொல்யூஷனுக்கும் சொல்றேன். எப்படி ஏங்கணும்? பிரச்சனை 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 பிரச்சனைன்னு பார்க்காம, இறைவன் என்னை ஏதோ உணர வைத்திருக்கிறான், இறைவன் என்னை சரி செய்வான், இறைவன் என்னை சரி செய்வான், இறைவன் என்னை சரி செய்வான்ற தன்மையிலேயே ஒவ்வொரு டைம் மனசு போட்டு உங்களை அழுத்தும் போது நம்பணும் இறைவனை. ஒரு 2-3 வருஷம் ஆகும். இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா, இன்னைக்கு ஆரம்பிச்சாவே 2-3 வருஷம், அது ரெகுலரா அந்த பிராக்டிஸ்ல இருக்கும்போது. இறைவனாக மாறுவதும் பிராக்டிஸ் தான். எப்படி இறைவனாக மாறுவதும் பிராக்டிஸ் தான். எப்படி பிராக்டிஸ் பண்ணோம்? இறைவன் பார்த்துப்பாரு, இறைவன் பார்த்துப்பாரு, இறைவன் பார்த்துப்பாரு, இறைவன் பார்த்துப்பாரு, இறைவன் முட்டாள்தனமா தான் இருக்கும். உங்களுக்கு வேற வழி இல்லை. ஏன்? அது ஒரு மறைபொருள். அந்த பொருளிற்கு பேர் என்ன? மறைஞ்சுதான் இருக்கு. ஆனா மறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த மறைபொருள் தான் கண்ணிற்கு தெரியக்கூடிய அனைத்து காட்சி பொருள்களையும் இயக்குகிறது. புரிகிறதா புரியவில்லையா? கண்ணுக்கே தெரியாத மறைபொருளை பிடிச்சாதான் கண்ணுக்கு தெரியக்கூடிய காட்சி பொருள்களை உங்கள் வசப்படுத்த முடியும். நீங்க ஆசைப்பட்டு ஏங்குனீங்கன்னா கேட்டது மட்டும்தான் கிடைக்கும். அதனால ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு கிடையாது. ஆசைப்பட்டு வீடு கட்டினீங்க, நிம்மதியா வாழ்றீங்களா? அந்த வீட்டில் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணீங்க, நிம்மதியா வாழ்றீங்களா? அங்க உங்க பார்ட்னரோட பேரோட நிம்மதியா வாழ்றீங்களா? என்கிட்ட பதில் சொல்லாதீங்க, நீங்களே சொல்லிக்கங்க. ஆசைப்பட்டு கார் வாங்கினீங்க, 24 மணி நேரம் சந்தோஷமாவே ஓட்டிக்கிட்டே இருக்கீங்களா? ஏன் காரு ஏன் காரு ஏன் அப்படி ஓட்டுறீங்களா? ஏதாவது எல்லாமே கரெக்டாவே இருக்கு தம்பி, நீங்க சொல்றது பூரா இருந்தாலும் வெளியே போனா பூரா மறந்துடுது. அதுக்குதான் உங்களுக்கு தகுந்த மாதிரி இப்ப நான் இறங்கி வந்துட்டேன். ஒரே ஃபார்முலாவை பிடிச்சுங்க. எல்லாத்துக்கும், எல்லா ரோகத்திற்கும் ஒரே நிவாரணி என்ன? எந்த பஞ்சாயத்து வந்தாலும் இனிமேல் கண்டதை பேசாம இறைவன் செயல், இறைவன் தான் புகழறானா எவனாவது இறைவன் செயல் அப்படின்னு சொல்லணும். எவனா ஒரு அசிங்கமா திட்டுறானா, ஏதோ ஒரு தப்பு பண்றேன் அதனாலதான் இறைவன் ஏதோ எனக்கு தண்டனை கொடுக்கிறார், இறைவன் செயல் அப்படின்னு சொல்லணும். வருமா அப்படி ஒருத்தன் அசிங்கமா திட்டும் போது? பிராக்டிஸ். எங்கேயாவது குழியில போய் கால் தடிக்கு கீழே விழுந்துட்டீங்களா? நல்ல வேலை காலோட போச்சு, இறைவன் செயல், தப்பிச்சிட்டேன்னு சொல்லணும். ஏன்னா இது பூரா டெஸ்ட் தான். பூமியில பிறந்துட்டீங்கன்னாவே சாகர வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் தான். சொல்லுங்க, சாகர வரைக்கும் டெஸ்ட் தான். இந்த டெஸ்டை எப்படி பாஸ் பண்ணணும்? நீங்க எது நடந்தாலும் இந்த பக்குவத்தை வளர்த்துக்கணும். இப்படி நீங்க வளர்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லலாமா? உங்களுக்கு தான் கூடவே பை ப்ராடக்டை சொல்லணும். எனக்கு என்ன கிடைக்கும்? அதான உங்க கேள்வி. என்ன நடக்கும்னா, இறைவன் 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 சொல்ல சொல்ல உங்க உடம்புல இருக்கக்கூடிய பல லட்சம் கோடி செல்கள்ல இறைவன்ற வார்த்தை பதியும். பதிய பதிய என்ன ஆகும்னா செல்களுடைய இயக்கமே மாறும். இப்ப சயின்ஸ் பேசுறேன் நான், பேய் பிசாசுக்கு அதெல்லாம் பேசல. உடல் என்பதே ஒரு மாபெரும் எந்திரம். இந்த எந்திரத்துல என்ன மந்திரத்தை ஏத்துறீங்களோ அப்படிதான் இந்த உடம்பு செயல்படும். இதான் ரகசியம். ஏன் நெகட்டிவா திங்க் பண்ணாத பாசிட்டிவா திங்க் பண்ணு சொல்றாங்க? அது காரணம் இதுதான். அப்படி சொல்ல சொல்ல இந்த பாடி அதை நம்ப ஆரம்பிச்சிடும். இதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது, எதை சொல்றீங்களோ அதை நம்பிடும். அது இதனாலதான் நல்லவங்க கூட சரி கெட்டவங்க கூட சேராதுன்னு ஏன் சொல்றானா, அவன் சொல்ல சொல்ல நீங்களும் நெகட்டிவா மாறிடுவீங்க, அதை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதா புரியலையா? எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க? இப்ப என்கிட்ட யாராவது வந்து தம்பி நீங்க தான்ப்பா கடவுள், நீங்க தான் மகான்னா டக்குன்னு இறை செயலுங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்லாரும் எவ்வளவு பணிவு தன்னடக்கமா இருக்கா நினைப்பா. அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏன் அப்படின்னா, ரெகுலரா இறைவன் பெயரை சொல்லல அப்படின்னா இந்த தன்மையிலிருந்து நான் கீழே இறங்கி போயிடும். புரியுதா புரியலையா உங்களுக்கு?
பணிவுன்ற ஒண்ணும் கிடையாது, தன்னடக்கம்ன்ற ஒண்ணும் கிடையாது. கான்செப்ட் ஃபார்முலா தான் இங்க வேலை செய்யும். ஒரு கட்டத்துக்கு மேல இறைவன் 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 சொல்ல சொல்ல அது பழக்கம் வழக்கமாக மாறி பதிஞ்சிரும் உங்களுக்குள்ள. பதிஞ்சோனே என்ன ஆகும்? அப்ப ஆட்டோமேட்டிக்காவே இறைவன்றுவீங்க. இப்ப என்ன கான்செப்ட்னா, இறைவன் 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 சொல்ல சொல்ல ஒவ்வொரு செல்களிலும் அது பதிந்து விடும். ஒவ்வொரு செல்களிலும் பதியும் போது ஒவ்வொரு சக்கரத்திலும் இறை சக்தி செயல்பட ஆரம்பித்து விடும். எப்படி ரகசியம் பாருங்க, எப்படி பாருங்க. குறுக்கு வழி குறுக்கு வழி குறுக்கு வழி குறுக்கு வழின்னா குறுக்கு வழியிலேயே தான் போவீங்க. சித்து 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 சித்துன்னா சித்துலேயே தான் போவீங்க. பணம் 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 பணம்னா பணத்திலேயே தான் போவீங்க. பிசினஸ் 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 பிசினஸ்லேயே தான் போவீங்க. இறைவன் 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 இறைவன்னா தான் இறை பாதையில் செல்வீர்கள். எப்படி வசதி? இறைவனா ஆகணுமா இல்ல மற்ற பொருள் ஆகணுமா? படைத்த பொருளாக மாற வேண்டுமா, படைத்தவனாகவே மாற வேண்டுமா? இப்ப நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த உடல் முழுவதும் நீரினால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முக்காவாசி எதுல வடிவமைக்கப்பட்டிருக்கு? ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? சயின்டிஸ்ட் வந்து இதை ப்ரூவ் பண்ணியிருக்கான். தண்ணி எதை சொல்றீங்களோ அதை அப்படியே நம்பிரும். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே பிராக்டிஸ் தான். அத்தனைக்கு சொல்லி நீங்க இதை மட்டும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க. இவ்வளவுதாங்க ரகசியம் தாங்க. மாத்தி மாத்தி ஏமாத்துறாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி ஏமாத்துறாங்க. நான் தெரியாம தான் கேட்கறேன். எனக்கு பணம் வேணும்னு கேட்குறீங்க. பணத்து மூலியமா என்ன வரும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க புத்திசாலியா இறைவன் புத்திசாலியா? மறுபடியும் பணம், லா ஆஃப் அட்ராக்ஷன் பணத்தை கேட்டா வரும். நான் வரலன்னு சொல்லி, நான் தான் என்ன கேட்குறீங்களா அதான் வரும்ன்றேன்னு. புரியுதா புரியலையா? என்ன கேட்டாலும் வருங்க, வராதுலாம் கிடையாதுங்க. நீங்க புத்திசாலி படைச்ச பொருளை கேட்பானா படைச்சவனவே கேட்பானா? படைச்ச பொருள்ன்றது படைக்கப்பட்ட பொருள் தான். படைச்சவன் தான் சூத்திரதாரி, அவன் தான் ஃபார்முலாவை கிரியேட் பண்ணியிருக்கான். பணம் எப்படி அடிக்கணும்ன்ற மிஷினையும் கொடுத்து அத்தாரிட்டியும் கொடுத்தாச்சுன்னா பணம் எதுக்கு உங்களுக்கு? மிஷினா அந்த அறிவும் போதுமே, அடிச்சு தள்ளுவீங்களே நீங்க. இப்போ உங்களுக்கு இப்போ எது வேணும்? பணம் வேணுமா அந்த இன்டெலிஜென்ஸ் வேணுமா? அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு இன்னொரு பேர் இறைவன் அர்த்தம். பேரறிவு இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இறைவன். புரிகிறதா புரியவில்லையா? இது அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, சரி நான் சொன்னா தான் நம்ப மாட்டீங்க. அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, இத எவன் ஒருவனுக்கு தன்னடக்கம் அதிகமாகி தாராள குணம் அதிகமாகி விடுகிறதோ, நல்ல வார்த்தையை கவனிக்கணும். எவன் ஒருவனுக்கு தன்னடக்கம் அதிகமாகி தாராள குணம் அதிகமாகி விடுகிறதோ, எப்போது எது நடந்தாலும் எல்லாம், எப்போது எது, சாவு பேய் பிசாசு நல்லது கெட்டது பிரச்சனை கை உடையிறது கால் உடையிறது எது நடந்தாலும், எப்போது எது நடந்தாலும் எதற்கு எடுத்தாலும் எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் இறைவன் பார்த்து கொள்வான், எல்லாம் அவன் செயல், நான் ஏன் வருத்தப்பட வேண்டும், எல்லாம் இறைவன் பார்த்து கொள்வான் என்று எவன் ஒருவன் இறைவனையே காரணம் காட்டிக்கொண்டே இருக்கிறானோ அப்போது அவன் மெல்ல மெல்ல நகர்ந்து, எப்படியா மெல்ல மெல்ல தானா, அது வேகமா இல்லையா, மெல்ல மெல்ல நகர்ந்து இறை எனும் ஒளிவட்டத்திற்குள் வந்து விட்டான் என்பதே பொருளாகும் அகத்தியர். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இறைவனுடைய அருளாற்றல் உங்க மேல பட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். பட ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களை யாராவது ஏதாவது பண்ண முடியும்? இப்ப நான் ஒரு சேலஞ்சு போடுறேன், எந்த மாந்திரிகவாதியாவது உண்மையாவே எனக்கு செய்வினை வைக்க சொல்லுங்க, நான் வேலை செய்யுதான்னு பாக்குறேன். குட்டி சாத்தான் இருக்குன்றான், ஜின் இருக்குன்றான், பேய் இருக்குன்றான், பிசா இருக்கு, எல்லாம் இருக்கு. என்னை ஏவி விட்டு என்னை ஆளை காலி பண்ண வைக்க சொல்லுங்க, என்ன நடக்குதுன்னு நான் பாக்குறேன். நடக்காது. ஏன் நடக்காது? நான் எந்த ஒளிவட்டத்தில் இருக்கேன்? இறைன்ற ஒளிவட்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது தீங்கு நடக்குமா? நடக்குமா? இருள் என்பதுதான் போட்டு தள்ளுற ஃபோர்ஸ். இருள் உங்களுக்குள்ள செயல்பட போதா, ஒளி உங்களுக்குள்ள செயல்பட போதா? இதுதான் கேம். ஒளி உங்களுக்குள்ள செயல்படணும்னா என்ன பண்ணணும்? செல்ஸை நம்ப வைக்கணும். செல்ஸை நம்ப வைக்க என்ன பண்ணணும்? வெரி குட். யார் சொன்னது? அவர் ஒருத்தர் தான் கிளாஸை கவனிச்சிருக்காரு. கிளாப் பண்ணுங்க அவருக்கு. எல்லாம் அவன் தான், எல்லாம் அவன் தான், எல்லாம் அவன் தான், எல்லாம். முதல்ல பொய்யுக்கு கூட சொல்லுங்க,
அப்புறம் உணர்ந்துருவீங்க நீங்க. அந்த அகங்காரமே போய் இதை நீங்க உணர்ந்தீங்கன்னாவே அகங்காரம் போயிடும். அகங்காரம் போறதுக்கு நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், புதுசெல்லாம் உணர வேணாம். அவன்தான் 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 சொல்லிட்டு இருந்தீங்கன்னாவே அதையே நம்ப ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேல. ரகசியமே அவ்வளவுதான். எதை சொல்றீங்களோ அதை நம்ப ஆரம்பிச்சிருது மொத்த பாடியும். புரியுதா புரியலையா? அது நம்ப ஆரம்பிக்கும் போது என்ன, எனக்கே முக்காவாசி பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன்லாம் தெரியாது, அது தானா நடக்கும், ஸ்பாட்ல நடக்கும். அது ஏன் என்கிட்ட இறைவன் பேசுறாரு உங்ககிட்ட பேச மாட்டாருன்னா, நான் எல்லாத்தையும் அவர் நம்ப ஆரம்பிச்சிட்டேன், அதனால ஹெல்ப் பண்றாரு எனக்கு. உங்களுக்குலாம் என்ன பண்றாரு? நீங்க பணத்தெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க, அப்ப யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க? நான் கடவுளை நம்புறேங்க, அதனால கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்றாருங்க. நீங்க யாருங்க நம்புறீங்க? அப்ப உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? என்ன ஏதாவது கால்குலேஷன் புரியுதா புரியலையா? என் பொண்டாட்டிதே எனக்கு போதும் அப்படின்னா உங்களை யாரு காப்பாற்றணும்? என் புருஷனே எனக்கு போதும் அப்படின்னா யாரு காப்பாற்றணும்? எனக்கு என் நாட்டு பிரதமர் போதும் அப்படின்னா யாரு காப்பாற்றணும்? எனக்கு தங்கம் வைரம் வைடூரியம் இருந்தா போதுனே சாவுறீங்க கடைசி வரைக்கும், அப்ப யாரு காப்பாற்றணும்? பிளஸ் பண்றதுன்னா என்ன? உங்க நம்பிக்கைக்கு ஹெல்ப் பண்ணும். எங்களோட பிளஸிங் சேர்ந்து என்ன பண்ணும்? உங்களோட நம்பிக்கைக்கு உத்வேகமாக சப்போர்ட் பண்ணும். நீங்க எதையும் நம்பாம பணத்தை நம்புனீங்கன்னா எது சப்போர்ட் பண்ணும்? பணம் தான் சப்போர்ட் பண்ணும். அப்ப மிஸ்டேக் பணத்துக்கிட்ட இருக்கா உங்ககிட்ட இருக்கா? அதுக்கு நான் பணம் வேணான்னு சொன்னா, இறைவா நீ பாத்துக்கன்றப்ப வேணுங்கிறது வேணுங்கிற டைமுக்கு டான் டான்னு வரும். பட் இதை நம்புறது கஷ்டம், இப்படித்தான் வரும். ஆனா அப்புறம் என்ன பெரிய விஷயம்? நீங்க எதுக்கு எடுத்தாலும் கடவுளை நம்பாம மெட்டீரியல் திங்ஸவே நம்புறீங்கன்னா எது காப்பாற்றணும்? உங்களுக்கு மெட்டீரியல் திங்ஸ் காப்பாற்றும். எப்போ கரை சேர்க்குமா? மெட்டீரியல் திங்ஸ் உங்களை கரை சேர்க்குமா? உண்மையாவே கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இன்னைக்கு என்னென்னமோ கண்டென்ட் இறங்குது, எவன் பேசுறானே தெரியல. மேல இருந்து என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. எனக்கே புதுசு, உங்கள்கிட்ட சொல்லிட்டு நானே இந்த அர்த்தத்தை வேற வேற மாதிரி உள்ளுக்குள்ள ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ இப்படிலாம் ஒரு ரூட் இருக்கும் போல அப்படின்னு. ஆனா உங்களுக்கு எப்படி தெரியுது? தம்பி எல்லாத்தையும் உணர்ந்து பேசிட்டு இருக்காருன்னு தோணும். ஒன்னும் உணரல. இந்த செய்தி வாசிப்பாளர் வந்து பாத்தீங்கன்னா, செய்தி வாசிக்கும் போது என்ன தெரியும்னா, ஆஹா என்ன ஞானத்தோட இந்த புள்ள எவ்வளவு அழகா செய்தி வாசிக்குது. உள்ள இருக்கிற ஸ்டுடியோல இருக்கிறவங்க தான் தெரியும், முன்னாடி டிவியில ஓடிக்கிட்டே இருக்கும், அப்படியே பார்த்து பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கும், அதுக்கு அர்த்தமே தெரியாது. நல்லா படிச்சுட்டு நீ ஒரு முட்டாள் அப்படின்னா பாக்குறவன் பூரா முட்டாள் தான் படிக்கும். அது இப்போ மேல இருந்து இன்ஃபர்மேஷன் வேற வந்ததுன்னா எனக்கு என்ன அது என்ன வருதோ அதான் பேச முடியும். உண்மையாவே யூ பீப்புள் ஆர் சோ லக்கி. இப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவனை நம்ப சொல்கிறது. கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற மதம் இந்த உலகத்தை ஆள்கிறது. நான் வரேன், இந்த மூகாம்பிகை மேட்டருக்கு வரேன், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு, அதை சொல்லி கனெக்ட் பண்ணா தான் உங்களுக்கு புரியும். கிறிஸ்டியானிட்டி உலகத்தை ஆள்கிறது. ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஏத்துக்க மாட்டீங்களா? யாராவது ஏத்துக்க மாட்டேன்னு யாராவது இருக்கீங்கன்னா சொல்லுங்க, விளக்கம் கொடுக்குறேன். கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்துவ மதம் உலகத்தை ஆள்கிறது. ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஏன் ஏத்துக்கிறீங்க? இங்கிலீஷ் வெரி குட். ஏபிசிடி 26 எழுத்து தான் இன்னைக்கு உலகத்தை ஆளுது. எஸ் ஆர் நோ? ஏன் அவன் அவ்வளவு தூரம் வளர்ந்தான்? மொழி ஓகே. ஏன் மொழி ஃபேமஸ் ஆச்சு? அதான் கேள்வி. எல்லாத்துக்கும் தான் மொழி இருக்கு. ஹீப்ரு இருக்கு, செம்மொழி இருக்கு, தமிழ் மொழி இருக்கு. படையெடுத்தல் ஓகே, அதுவும் காரணமா வச்சுக்கலாம். பட் அதுக்கெல்லாம் ஒரு பேஸ் காரணம் இருக்கு. படையெடுத்தாலும் ஜெயிக்கணும்ல. படை எடுக்கிறது மேட்டர் இல்ல, படையெடுத்தா ஜெயிக்கணும்ல. நீங்க ஏன் அந்த காரணம்? ஏன் ஜெயித்தது? கிறிஸ்டியானிட்டி ஏன் ஜெயிக்குது? நீங்க சொல்ற எல்லாமே எக்ஸ்டர்னல் திங்ஸ் தான். எக்ஸ்டர்னல் திங்ஸ்னா என்ன? இப்ப நான் ஒரு மொழியை எடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, அது ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கும்ல. இப்ப நான் படையெடுத்து, யார் சொன்னது நம்பிக்கைன்னு? யார் சொன்னீங்க நம்பிக்கைன்னு? யார் சொன்னது? கிளாப் பண்ணுங்க அவருக்கு. எந்த நம்பிக்கை? அதான் அடுத்த கேள்வி. வெரி குட். அவனை நீங்க புடிச்சு பாருங்க. கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் அகங்காரம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் பூரா பேரும் சர்ச்சுக்கு கட்டுப்பா. சர்ச்சு வேலை செய்யுது செய்யல, அவன் நம்பிக்கையில என்ன? நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறான்ல, அதுக்கு பேரு கர்த்தர்னு வச்சிருக்கான். அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணீங்கனாலும் அவன் கர்த்தர்னு வந்து நின்றுவான். நிப்பானா மாட்டானா? புரியுதா நான் சொல்றது? என்ன பேசின? நான் இறைவனின் சேவகன், நான் கர்த்தரின் சேவகன், பைபிளை நான் வணங்குகிறேன் சொல்லி இறை நம்பிக்கை அவனுக்கு அவ்வளவு ஜாஸ்தி.
அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிறவன் யார்? இஸ்லாத்தை அடுத்த கட்டத்தில் ஆளுது. ஏன்? அவங்களும் அதே மாதிரி தான். எல்லாமே அல்லாஹ் 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 அல்லான்றான். நம்மால் மட்டும்தான் ஊருக்கே இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு இடையில சில தப்பான ஆட்கள் வந்ததுனால ஞானம் சரியா போச்சு, ஞானத்தை கொடுத்தவன்லாம் சேஃப்டி செக்யூரிட்டி பண்ணிட்டான். தப்பான ஆட்கள் வழியில் வந்ததனால் திமிருத்தனம் ஓவர் ஆயிடுச்சு. நான் தான் பெரியவன்ற தன்மை ஜாஸ்தி வந்துருச்சுங்க. இறைவனை விட்டுட்டு யாரை பிடிச்சிங்க? நான் தான்ற அகங்காரத்தை பிடிச்சிட்டீங்க. இந்த தன்மையில் இருக்கும்போது நான் தான் நான் தான் நான் தான் நான் தான்றப்போ உங்களுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளவு 0 வாட்ஸ் பல்பு தான் வேலை செய்யும். மிஞ்சி போனா 100 வாட்ஸ், அதை மிஞ்சி போனா 1,00,000 வாட்ஸ் வேலை செய்யும். இறைவனோட கரண்டோட பவர் ஜாஸ்தியா உங்களோட கரண்டோட பவர் ஜாஸ்தியா? அப்ப நான் தான் நான் தான்றப்ப அவ்வளவுதான் செயல்படும். இறைவன் இறைவன்றப்ப எது செயல்படும்? எப்படி ஜெயிச்சிருக்கான் பாருங்க. ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுதா நான் சொல்றது? ஒவ்வொருத்தனுக்குள்ளே அந்த நம்பிக்கையை விதைச்சிட்டான். இறைவன் தான் கர்த்தர்னு ஒரு பேரை வச்சு விதைச்சிட்டான். அவ்வளவுதான். இறை என்ன பார்க்கும்? அவனை கடந்த நிலையில பாக்குறானான்னு தான் பார்க்கும். கர்த்தரை பாக்குறானா, நபிகள் நாயகத்தை பாக்குறானான்லாம் பார்க்காது. ஏன்னா அதுக்கு நல்லா தெரியும் கர்த்தராக இருக்கிற நான் தானே. அதுக்கு தெரியும். எதுக்கு தெரியும்? எதுக்கு தெரியும்? ஆக மொத்தம் நான் தான் ஒருத்தன் நிக்க கூடாது. அதை தான் எதிர்பார்க்குது. நான்ற ஒன்னே இல்லைன்னு சொல்லி எவன் ஒருவன் இறைவனை சரணாகதி அடைகிறானோ அவனுக்கு தான் அந்த ரகசியங்கள் அதிசயங்கள் நிகழும். அவனைத்தான் சித்தம்னு சொல்றீங்க, மகான்னு சொல்றீங்க, மெஜிஷியன் சொல்றீங்க, அற்புத சக்திகள் பெற்றவன் சொல்றீங்க. 24 மணி நேரம் கடவுள் 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 கடவுள்னு சொல்றதுனால சில நேரத்துல இறை அருள் அப்படிமே, சில நேரத்துல எல்லாம் எங்க அப்பன் காஞ்சி விஸ்வநாத சாமி அருள்மே, சில நேரத்துல குருவே சரணம், சில நேரத்துல குரு கடாட்சம். ஏன் இதை மாத்தி மாத்தி சொல்றேன்னா ஆப்போசிட் பர்சன் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி சொல்லுவேன். ஏன்னா இங்க நான் பெருசுன்றது எனக்கு முக்கியம் இல்ல, ஆப்போசிட்ல இருக்கிறவனே அந்த பாதைக்கு கொண்டு வரணும். அப்ப என்ன, சில பேர் குருவை விரும்பும், அப்ப குருவே சரணம்னு சொல்லுவேன். ஒரு சில பேர் குருலாம் அவனுக்கு தெரியாது, அவன் இறைவன் தான் பெருசுமா. ஒரு இஸ்லாத் மதத்தில் இருக்கிற ஒருத்தனை நான் கன்வின்ஸ் பண்ணணும்னா குரு அப்படின்னா ஏத்துப்பான அவன்? அப்ப இறைவனே பெரியவன். இன்னும் ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் பேசுற ஆள்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு இறைவன்னாலும் ஏத்துக்க மாட்டான், குருன்னாலும் ஏத்துக்க மாட்டான். எனர்ஜியே உயர்ந்தது அப்படிமே. எப்படி பாருங்க. ஆக மொத்தம் என்ன நான் முன்னிறுத்தவே மாட்டேன் எந்த இடத்துல. ஏன்? எனர்ஜின்னு சொன்னாலும் அதுதான் சப்போர்ட்டுக்கு வருது, கர்த்தர்னு சொன்னாலும் அதுதான் சப்போர்ட்டுக்கு வருது, குருன்னு சொன்னாலும் அதுதான் சப்போர்ட்டுக்கு வருது, நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றலான அல்லான்னு சொன்னாலும் அதுதான் சப்போர்ட்டுக்கு வருது. ஆக மொத்தம் அது என்ன எதிர்பார்க்குது? பேரை எதிர்பார்க்கல, உன்னை நீ முன்னிறுத்தாதன்னு எதிர்பார்க்குது. புரியுதா புரியலையா? கொஞ்சோண்டு பணத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு இதை வச்சுக்கிட்டு இல்லாத பில்டப் உங்களுக்கு. சொல்லுங்க, இறைவன் எப்பங்க சப்போர்ட் பண்ணுவாரு? இறைவன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்க 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 அந்த ஆள் சப்போர்ட் பண்ணிடுவார். மாந்திரிகம் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் உட்காந்து உருட்டணும். சித்து வேலை கட்டிட்டீங்கன்னா நீங்க தான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கணும். நீங்க தூங்கும் போது யார் உங்களுக்கு மாந்திரிகம் பண்றது? நீங்க தூங்கும் போது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது யாரு? இறைவன் நினைத்தால் மட்டும்தான் அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். வேற யார் நினைச்சாலும் அந்த ப்ரொடெக்ஷனை உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்ப இறைவன் உங்களுக்கு செயல்படணும்னா நீங்க என்ன பண்ணணும்? இறைவன் பேரை சொல்லி நீங்க சொல்லி மட்டும் பாருங்க. ஒரு வருஷம் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. நீங்க 1 இயர் நீங்க என்ன பண்ணணும்? எது நடந்தாலும் இறைவன் அந்த பக்குவம் வரணும். கை கால் விளங்காம போதா இறைவன், கால் உடஞ்சு போச்சா இறைவன், உங்க வீட்டில் ஒரு உயிரே போயிடுச்சா இறைவன் தான் பக்குவம். நான் நினைச்சேன் எங்க அப்பா உயிர் போகும்போது ஆக்சிடென்ட்ல போச்சு, ஒரு சொட்டு கண்ணீர் தான் வந்தது. ஏன்? அப்பான்ற அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருந்ததுனால வந்தது. அதுக்கப்புறம் கண்ணீரே வரலையே. இம்மிடியேட்டா ஐ ஹாஸ்பிட்டலுக்கு கான்டாக்ட் பண்ணி எங்க அப்பாவோட 2 கண் எடுத்து 2 பேருக்கு கொடுங்கன்னு சொல்லி கண் டொனேஷன் பண்ண வச்சேன். எப்படி இந்த பக்குவம் வந்தது? அப்பையும் பாருங்க, இறைவன் ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு பண்ணியிருக்கிறாரு. எங்க அப்பாவோட டைம் முடிஞ்சது, எங்க அப்பாவோட கண்கள்னால 2 உயிர்களுக்கு கண் தெரியணும்ன்ற நோக்கத்துல இருந்ததுனால இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த பக்குவம் வளர வேண்டும் உங்களுக்கு. ஏன்? இறைவன் ஒருவனை தவிர இங்க யாரும் உயர்ந்தவனே கிடையாது. உங்களுக்கு சுயநல தேவைகளுக்காக நான் தான் பெரியவன் நீங்க எப்படி பெரியவன் ஆவீங்க? முதல்ல எப்படி ஆவீங்க? மிரண்டுருவீங்க. நீங்க பாருங்க, நீங்க எதுக்கு எடுத்தாலும் இறைவன் பேரை நீங்க கூப்பிட்டு பாருங்களேன், மிரண்டுருவீங்க. அந்த மிராக்கிள்லாம் எப்படி நடக்கும்னே தெரியாது.
நீங்க எல்லாம் என்ன பெரிய மிராக்கல்னு பேசுறீங்க? உண்மையாவே மிராக்கிள் நடந்ததுன்னா ஆளை புரட்டி போட்டுறாது. என்ன பண்ணும்? மிரண்டுருவீங்க அந்த மிராக்கிள்லாம் பார்த்து. இப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய எண்ணம் தெளிவாக இருக்கும்போது, 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது நீங்க ஆசைப்படலாம் வேணாம். ஆசைலாம் பட்டா ரொம்ப ஜாஸ்தி பிரபஞ்சத்துக்கு. நினைச்சா போதும் நடக்கும். இது எப்ப நடக்கும்? இறைவன் பேரையே சொல்லிட்டு இருக்கணும். ஏன்? அதாங்க மிராக்கிள். அது எப்படி நடக்கும்லாம் சத்தியமா எனக்கும் தெரியல. உள்ளுக்குள்ள எந்த செல் எந்த மேட்டர்ல மாறுது, எந்த மீட்டர்ல மாறுது, எந்த கோணத்துல மாறுது, குரோமோசோம்கள் எப்படி செயல்படுது, அது எப்படி செயல்படுது, இப்படி இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் தெரியும், இறைவன் பேரை சொல்லிக்கிட்டே இருங்க, அந்த மேஜிக் மிராக்கிள்லாம் கண்டிப்பாக நடக்கும். கோர்ட்ல ஆஜரான ஆளை தப்பிக்கவே முடியாத கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கோம். இன்னும் உயர்ந்த கட்டத்தில் இருந்த பஞ்சாயத்தில் இருந்தவனை கியூர் பண்ணி விட்டுருக்கோம். 20 வருஷமா விற்க முடியாத பஞ்சாயத்துகள்லாம் கிளியர் பண்ணி விட்டுருக்கோம். போதாக்குறை ஃபவுண்டேஷன் ரன் பண்ற பேருக்கு நம்ம என்ன ஒருத்தன் வீட்டில் போய் திருடிட்டா வரேன். டேய், ஒரு ப்ராடக்ட் மேக் பண்றோம், அந்த ப்ராடக்ட் ஒருத்தனோட நோயை சரி பண்ணுது. நீங்கள் இவ்வளவுக்கு செய்து அவ்வளவுக்கு விற்கின்றீர்கள், அது தவறு, இது தவறு. நீங்கள் எப்படி டொனேஷன் வாங்கலாம்? டேய், எந்த கோயில்ரா காசு வாங்காம நடத்த முடியுது? காசு இல்லாம முதல்ல பாத்ரூம் போக முடியுமா உங்களால எங்கேயாவது? இப்ப பிரச்சனை பணம் கிடையாது, பணம் தான் வாழ்க்கைன்றதுதான் பிரச்சனை. தங்கம் பிரச்சனை கிடையாது, தங்கம் தான் வாழ்க்கைன்றதுதான் பிரச்சனை. செக்ஸ் பிரச்சனை கிடையாது, செக்ஸ் தான் வாழ்க்கைன்றதுதான் பிரச்சனை. எதை நாம் நம்புகின்றோமோ நமது வாழ்க்கை அதுவாகவே மாறுகின்றது. இறைவன் 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 சொல்றதுக்கு மட்டும்தான் நீ பண்ணி பாருங்க உங்க லைஃப் எப்படி மாறுதுன்னு. உண்மையாவே நீங்க கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு முன்னாடி எந்த கிளாஸ்ல நானே கொடுத்தது இல்லை. இப்படி ஒரு விளக்கம் இன்னைக்கு இந்த வாயிலிருந்து வரும் நானே எதிர்பார்க்கல. அப்படின்னா உண்மையாவே யூ பீப்புள் ஆர் சோ லக்கி. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. எல்லாவற்றிற்கும் காரணம் யார்? யார் இந்த உலகத்தை இயக்குகின்றார்? எனக்கு இந்த பொண்டாட்டி அமைஞ்சதுக்கு காரணம் யாரு? எனக்கு இந்த புருஷன் அமைஞ்சதுக்கு காரணம் யாரு? நான் செருப்படி வாங்கினதுக்கு காரணம் யாரு? இனிமேல் செருப்படியிலிருந்து நான் வந்து தப்பிச்சு போறதுக்கு காரணமா இருக்க போறது யாரு? எனக்கு எய்ட்ஸ் வந்ததுக்கு காரணம் யாரு? எனக்கு காச நோய் வந்ததுக்கு காரணம் யாரு? எனக்கு கேன்சர் வந்ததுக்கு காரணம் யாரு? நான் வீணா போனதுக்கு காரணம் யாரு? இப்ப நான் வீணா போன என்ன சரி பண்ண போறது யாரு? அவ்வளவுதான். ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாலும் எல்லாவற்றிற்கும் ஆதி மூலமாக இருப்பது யார்? நம்மளுடைய வேலை என்ன? இறைவனை நம்ப வேண்டும். எப்படி நம்பணும்? இறுக்கமா பிடிச்சிட்டு நம்பணும், விடவே கூடாது. அந்த ஆளை செருப்படி நிறைய சோதனை வருது. நம்புறது சும்மா சாதாரண சொல்றதுக்கு நல்லா சொல்லலாம். 1 கோடி ரூபாய் லாஸ் பண்ணுவாங்க, அப்படியே வேடிக்கை பார்ப்பான். எங்க போகுது இவன் புத்தி அப்படின்னு பார்ப்பாங்க. அவன் நினைச்சானா அடுத்த செகண்ட் லாட்டரி சீட்ல ஏத்தி விட்டுருவான். அது மேட்ரு கிடையாது. இப்படின்றதுக்குள்ள ஏத்துவான், இப்படின்றதுக்குள்ள இறக்கிடுவான். ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணுவான். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வைக்கிற சோதனை. கேம், இந்த லைஃபே மொத்தமும் கேம் தான். நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கை இல்லை. 1 கோடி ரூபாய் லாஸ் பண்ணி விடுவான். நீங்க என்னன்னு சொல்லணும்? எல்லாம் அவன் செயல். வாயில் இருக்கக்கூடாது, உணர்வுல இருக்கணும், நம்பணும். சரி, ஏதோ நல்ல காரணத்துக்கு தான் பண்றாரு. தம்பி எல்லாமே கரெக்டு, நான் சாகுற வரைக்கும் எனக்கு நல்லதே நடக்கலன்னா எதுக்கு உங்களுக்கு இந்த கேள்வி வருது? அப்படி சாகுற வரைக்கும் நடக்கலனாலும் அது யாரோட செயல்? சாகும் போது முக்தியை கொடுத்துட்டானா என்ன பண்ணுவீங்க? சாகுற வரைக்கும் எதுவுமே கிடைக்கலங்க, சாகும்போது காட்சி கொடுத்து நீ முக்திக்கு போடா, உன்னுடைய ஸ்டெபிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடான்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப வாழ்க்கையில மாற்றமே நடக்கலனாலும் யாருக்கு நன்றி சொல்லணும்? ஏன்? நல்ல வேலை எனக்கு மாற்றம் நடக்கல அப்படின்னு சொல்லணும். வந்துருமா அந்த பக்குவம்? வரணும். உங்களுடைய அழகான உடம்பு காணாமல் போகும், அழகான பேச்சு காணாமல் போகும், அழகான அங்கங்கள் நொடி பொழுதில் காணாமல் போகும். எப்பேற்பட்ட கோடீஸ்வர வீடா வச்சிருந்தீங்கனாலும் 6க்கு 2 தான். எத்தனை? 6க்கு 2ன்னா என்ன? 6க்கு 2ன்னா என்னங்க? 6 அடி பவுடர் ஆயிரம். இப்ப பவுடர் பண்ணிடுறாங்களா? புதைச்சா சிறப்பு, புதைச்சா கூட கொஞ்சம் நெஞ்சமாவது மிஞ்சம், புதைக்கலன்னா அதுவும் மிஞ்சாது. பவுடர் தான்.
எந்த மூளைக்கு நீங்க சம்பாரிச்சதுல எந்த மூளைக்கு எதையாவது எடுத்துட்டு போறோமா? இருக்கிறதுலயே மிகப்பெரிய கஞ்ச பிசினாரி யாருன்னா மனுஷன் தான். எல்லா மனுஷனையும் சொல்றேன். ஏன்? அறிவு கட்ட முட்டா பையனா மனுஷன் தான். ஏன்? நல்லா அவனுக்கு தெரியும் போகும்போது ஒன்னையும் கொண்டு போக போறதுலன்னு தெரியும், இருந்தாலும் சேர்த்துக்கிட்டு இருக்கான் பிசாசு மாதிரி. ஏன்? அறியாமை மறைக்கிறது. சேர்க்கணும் 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 சேர்க்கணும். அப்ப சேர்க்கவே கூடாதா தம்பி? அளவான பொருள் சேருங்கள். 1 ரூபா சம்பாரிச்சாலே எனக்கு இன்னும் கடன் பிரச்சனை 1 லட்சம் ரூபா இருக்கே தம்பி. 1 ரூபா சம்பாரிச்சீங்கன்னா 80 பைசா நீங்க வச்சுக்கோங்க, 20 பைசா செஞ்சிடணும். இதுதான் கால்குலேஷன். ஏன்னா இந்த 1 ரூபா வெறும் 1 ரூபா, 1 ரூபான்ட்டு 1 ரிங்கெட் அப்படி வச்சுப்போம். 1 ரிங்கெட் சம்பாதிக்கும் போது 20 சென்ட்ஸ் நீங்க இன்னொருத்த நல்லா இருக்கணும்னு கொடுத்தீங்கன்னா தான் இந்த 1 லட்சம் ரூபாய் கடனுக்கு, 1 லட்சம் ரிங்கெட் கடனுக்கு சீக்கிரம் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். புரியுதா புரியலையா உங்களுக்கு ரகசியம்? சில நேரத்தில் ரொம்ப பிரஷர்லாம் கொடுப்பான், நம்பணும், நடக்கும், எனக்கு மாறும், நம்பணும், இறைவனை நம்பணும், விட்டுறக்கூடாது. அந்தால கையை வெட்டி தனியா போய் விழுந்தாங்க, கால் வெட்டி தனியா போய் நின்னாலும் இறைவனை நம்பணும். நம்பிடுவீங்களா? எனக்கு தான் பெரிய பெரிய சோதனை வச்சாங்க உயிர் போற நிலைமையில. இந்த இடத்துல கிளாவிக்கல் போன்ல ஒரு 10-12 வருஷம் நினைக்கிறேன், 10 இயர்ஸ் இருக்கும். பைக்கில் போயிட்டு இருக்கும்போது டான்ஸ் கிளாஸ் முடிச்சு வரும்போது கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்தோடனே ஒரு கை ஊனது கிளாவிக்கல் போன் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் ஆப்ரேஷன் பண்ணி இந்த இடத்துல ஒரு பிளேட் ஒன்று வச்சுட்டோம். அந்த பிளேட் வச்சதை எடுக்கல 8-9 வருஷமா. டக்குன்னு இறைவன் வந்து உணர்த்துறாரு, உள்ள எடுத்துரு 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 எடுத்துருன்னு சொல்றாப்புல. இது என்னடா இது இத்தனை வருஷமா எடுக்காம இப்போ எடுத்துருன்றானே உள்ள இருந்து. இறைவன்னா கடவுள் காட்சி கொடுத்துலாம் பேச மாட்டார், உணர்வா இருந்து சொல்லுவார், ஸ்ட்ராங்கா சொல்லுவார், இது எடு 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 எடுங்கிறார். சரி எடுத்துருவோன்றக்காக போறேன். சசி கூடவே தான் இருந்தார், நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். உள்ள போனது அந்த டாக்டர் சொன்ன விஷயம் எனக்கு என்ன சொன்னார்னா, 8 வருஷம் ஆயிடுச்சு தம்பி, அப்படியே விட்டுருங்க, அதுதான் நல்லது. எடுத்தீங்கன்னா மொத்தம் 4ல இருந்து 6 ஸ்க்ரூ போட்டிருக்கு. ரொம்ப இறுக்கமா இருக்கிற ஸ்க்ரூ உடஞ்சு உள்ளே இருக்கிற கூட வாய்ப்பு இருக்கு, பெரிய பிரச்சனை. ஸோ நீங்க கையெழுத்து போட்டுட்டு தான் உள்ளே போகணும். அடுத்த செகண்ட் யோசிக்கல, த காட் வில் டேக் கேர், ஜஸ்ட் ரிமூவ் இட் அப்படின்னா அவன் நிலை குலைஞ்சு அப்படியே பாக்குறான். அவன் தான் ஆபரேஷன் பண்ண போறான். இருந்தாலும் ஒரு செகண்ட் நம்ம ஷாக் ஆனா தெரியுமா தெரியாதா? நமக்கு கண்டிப்பா தெரியும். ஷாக் ஆகுறான், எடுத்துருங்க எடுத்துருங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப நம்ம நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கணும்? இப்படி எல்லாம் சூழ்நிலையில கொண்டு போய் இறைவன் உங்களை சோதிப்பான். வருமா? அப்ப பக்குவம் வருமா? உங்களுக்கு வரணும். இறைவன் பார்த்து பாரு நம்பினேன், அதே மாதிரி போய் படுத்தேன். அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் பெரிய சம்பவம்லாம் நடந்தது. அனஸ்தீசியா கொடுத்தாப்புல, அனஸ்தீசியா கொடுத்து தூக்கமே வரல, பேசிக்கிட்டே இருக்கேன் அவர்கிட்ட நான். அவன் மிரண்டு போய், யாருங்க தம்பி நீங்க, எங்கிருந்து வரீங்க, என்ன எதுங்க? நான் ஒன்றும் இல்லைங்க பிச்சைக்காரங்க அப்படின்னு. பிச்சைக்காரன்றீங்க, ஆபரேஷனுக்கு எது பணம்னு கரெக்டாக லாக் பண்ணிட்டான். கொஞ்சம் தெளிவான டாக்டராக இருப்பான் போலையே அப்படின்னு. அப்புறம் எதுவும் சொல்லல அவர். அப்புறம் வாயை பிடுங்கிக்கிட்டே இருந்தார். அப்புறம் சொல்ல வேண்டியதாச்சு. அப்புறம் கிளாஸ்லாம் எடுக்கிறேங்க, ஏதோ குறுக்கி தானே சொல்லுவோம் நம்ம. ஒன்றும் இல்லைங்க, இறைவனோட பாதையில் அப்படியே போகிறோங்க, அப்படியே கிளாஸ் எடுக்கிறேங்க, அப்படியே ஆன்லைன் கிளாஸுங்க அப்படிங்க இப்படிங்கன்னு இருக்கேன். என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க, எங்கே பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாம் கேட்டு முடிச்சோன்னே கிளம்பிட்டாப்புல அவர். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கறக்கு முறை கரு குருன்னு சவுண்டு வருது. என்னடா ஏதோ சவுண்டு வருதுன்னு பார்த்தா முக்கால்வாசி ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. பேசிக்கிட்டே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இடையில நர்ஸு மட்டும் கீழே குனிஞ்சு குனிஞ்சு என்னையே பார்க்குது. என்ன இப்படியே இருக்கிறானே, என்ன இப்படியே. அப்புறம் தான் தெரியுது, என்ன அனஸ்தீசியா கொடுத்து இவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குன்னு பார்த்துட்டு இருந்திருக்காங்க எல்லாருமே. அப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் சொல்றாரு, எந்த டாக்டர் வந்து என்கிட்ட வந்து உள்ளுக்குள்ள ஸ்க்ரூ மாட்டிக்குன்றாரோ, ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னு, ஐ லவ் யூ பிரதர் அப்படின்னு சிரிச்சாங்க. எல்லா நர்ஸுமே சிரிச்சாங்க. எல்லாமே எடுத்துட்டீங்களா அப்படின்னு. எல்லாமே எடுத்தாச்சு, நோ ப்ராப்ளம் அட்டால் அப்படின்னோடனே அப்புறம் வச்சு தச்சுட்டாங்க. தச்சதுக்கப்புறம் அந்த அனஸ்தீசியாஸ்ட் வந்தார். எதுக்கு? ஆப்ரேஷன் பெட்டில் இருந்து வேற ஒரு தள்ளிட்டு போகிற பெட்டில் படுக்க வச்சு தள்ளிட்டு போகணும். எங்க தூக்கம் வரும் நீங்களே, எனக்கு தூக்கமே வரல, எங்கள் அனஸ்தீசியா கொடுத்துன்னு, உங்களுக்கு டோஸ் பத்தல தம்பி அப்படின்னாரு. இப்போ நீங்கள் ஏன் கவனிக்கணும், இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கவனிக்கணும். என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய சிந்தனையை கொண்டு போய் நேராக இறைவன்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டிட்டேன். எப்படி நிப்பாட்டினேன்? எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல, இறைவா ஒன்றை வந்து நான் சரணாகதி அடையணும், நான் போய் நிறுத்திட்டேன். இப்போ நான் சாக துணிஞ்சிட்டேன். சாக துணிஞ்சோடனே என்ன ஆகுது? எனர்ஜி ஏறிக்கிட்டே இருக்கு, ஏறிக்கிட்டே இருக்கு, எனர்ஜி குறையவே இல்லை. இறைவனை நம்பினோடனே என்ன ஆகுது? எனர்ஜி ரீகெயின் ஆகிட்டே இருக்கு. பியூப்புல்லாம் பெருசாயிருச்சு, அந்த நிலைக்கு போயிட்டு எனர்ஜி ட்ரெயினே ஆகல, ஏறிக்கிட்டே இருக்கு, ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால தான் தூக்கம் வரல. அப்ப ஆபரேஷன் முடிஞ்சோடனே என்ன ஆகுது? ஒரு கட்டத்துக்கு மேல என்னைய தூக்குறதுக்கு 4-5 பேர் சேர்ந்து அடுத்த பெட்டில் வைக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் இங்கிருந்து இப்படி தூக்கலாமா, அங்கிருந்து அப்படி தூக்கலாமா, இல்ல ஒரு தூக்கலாமா, இல்ல தள்ளிட்டு போலாமா. நான் திட்டிட்டேன் 4 பேர்த்தையும். ஏங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. என்னங்க 4 பேர் 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க? சைலண்ட் ஆயிட்டாங்க 4 பேருமே.
இல்லை சார் தூக்கணும், அதான் எப்படி என்ன ஏதுன்னு. இப்போ என்ன, நான் இந்த பெட்டில் படுக்கணும், இத்தனைக்கு அனஸ்தீஷியா கொடுத்துருக்கு, ஆனால் என்ன நடக்குது பாருங்க. ஃபைனலாக வந்து இப்போ என்ன அந்த பெட்டில் போய் படுக்கணும் அவ்வளோதானே. ஆமாங்க அந்த பெட்டில் படுக்கணும், தள்ளுங்க நானே எந்திரிச்சு போய் படுக்கிறேன்னு. எல்லாரும் மிரண்டுட்டானுங்க. பிரதர் பிரதர் அப்படிமானு. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. இந்த பெட்டில் இருந்து நான் அந்த பெட்டில் படுத்தா தையல் பிரியுமா அப்படின்னு கேட்டேன். தையல்லாம் ஒன்றும் பிரியாதுங்க, பட் எப்படி எந்திரிப்பீங்க? தள்ளுங்க, நானே எந்திரிச்சு போய் நானே அந்த பெட்டில் படுத்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் எந்திரிச்சு உட்காந்து அப்புறம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஒவ்வொருத்தனுக்கு என்னென்ன பிரச்சனை. அப்புறம் என் பக்கத்தில் படுத்தவன் ஏதோ ஆக்சிடென்ட்டில் ஏதோ அடிபட்டிருப்பான் போல, அவனுக்கு ஏதோ பிரச்சனை, ரொம்ப சோகத்தில் இருந்தான். என்னடா பிரச்சனைன்னு கேட்டேன். நான் இந்த மாதிரி மேலே இருந்து விழுந்துட்டேன், உங்கள் அம்மா வர சொல்கிறான்னு சொல்லி. அப்புறம் சசிக்கு என்ன நிதி நிலைமை வேணுமோ அங்கேயும் பாருங்கள் ஜீவகாருண்யம் தான். இது என் பெருமைக்கு சொல்ல, சதா சர்வகாலமும் நம்ம சிந்தனை எதில் இருக்கணும்? இறைவன் மேலேயும் இருக்கணும். இன்னொரு உயிர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுது, அவங்க அம்மாவை கூப்பிட்டு சசியை கூப்பிட்டு நீ பணத்தை கொடுத்துருப்பா, எவ்வளோ வேணுமோ கொடுத்துருப்பான்னு. அந்த அம்மா அவ்வளோ கண்ணீர் விடுது. ஏன்னா சொந்தக்காரன் ஒருத்தன் கூட ஹெல்ப் பண்ணல, அவன் ஆட்டோ ஓட்டுறான், அவனுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? நம்ம இந்த பெருமை எடுத்துக்கிறது இல்லை, இருந்தாலும் ஒரு திருப்தி நமக்கு. பரவாயில்ல, இறைவன் வந்து எப்படி இன்னும் யோசிச்ச மாதிரி, நான் ஆக்சிடென்ட் ஆகலைன்னா இந்த பையனுக்கு யார் உதவி இருப்பா? இப்படி யோசிக்க முடியுமா உங்களால்? வரணும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு நம்பிக்கை வேணும்ல. அகத்தியர் அதை பண்ணார், போகர் இதை பண்ணார், நான் என்ன பண்ணேன்னு கேட்பீங்க இல்லை நீங்கள்? உங்களுக்கு இந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நைட்டு சுத்தமாக தூக்கம் வரல, எனர்ஜி டு த கோர் இருந்ததுன்னா தூக்கம் வராது, டயர்டாச்சுன்னா தான் தூக்கம் வரும், டயர்ட்னஸே இல்லை. அப்போ என்ன ஆகுது, ரொம்ப கடுப்பாக இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு நான் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன், ரிசப்ஷனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கேன், தூக்கம் வரல. இவனுங்கெல்லாம் பயந்துட்டானுங்க, இப்போ தான் கட்டு போட்டிருக்கு, இவன் வேறு இப்படி எந்திரிச்சு நடந்துட்டு இருக்கான்னு சொல்லி அப்புறம் தூக்கம் மருந்து கொடுத்து தூங்க வச்சாங்க. அடுத்த நாள் காலையில் ஸ்டெபிளாக இருக்கணுன்னே அடுத்த நாளே டிஸ்சார்ஜ். இப்போ நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த சூழ்நிலை நடந்தாலும் இறைவனை நீங்கள் கூப்பிடும்போது இறைவன் வந்து எனர்ஜி ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்பார், பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவார், மிராக்கிள்லாம் அசால்ட்டாக பண்ணுவார். புரிகிறதா?